பெண் தான். என்னுடைய தந்தையே தனுசு ராசிக்காரர். ஸோ தனுசு ராசி எப்படி இருக்கும், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவர்களுடைய அறிவினுடைய ஆற்றல் என்ன, ஆழம் என்ன அப்படிங்கிறத நிறைய ஜோதிடம் படிக்கும் பொழுதே நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் தனுசு ராசி என்பது வந்து பொதுவாகவே சற்று போராட்டம் மிகுந்த ஒரு ராசி தான். போராட நட்சத்திரத்தை முக்கியத்துவமாக கொண்ட ஒரு ராசி. அது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அவர் 6-11க்குரியவர். 6 அப்படிங்கிறது வம்பு வழக்கு, கஷ்டங்கள், நோய் நொடி, கடன், இதெல்லாம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபம். இதையெல்லாம் தாண்டி அவர்கள் லாபம் அடைவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் போகும். ஒருத்தர் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய மிடில் ஏஜில் அவருக்கு வந்து ஃபுல்லாகவே சுக்கிரன் தான் வந்து தசை நடத்திட்டு இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு நட்சத்திரம். ஏன்னா குட்டி சுக்கிரன் கொட்டி கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் மட்டும் நல்லா வெல் பிளேஸ்டா இல்லை அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தடம் மாறி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே அல்ல. ஒன்று. ரெண்டாவது, பூராட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். சிறு வயதிலே இவர்களுக்கு வந்து சுக்கிரதசை முடிஞ்சிடும். இப்போ சுக்கிரன் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சுக்கிரன் நிறைய வர மாதிரி இருக்கும். 2ஆம் 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்குலாம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அவர்களுக்கு அந்த டீன்ஸ் வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை வந்துடும். சூரியனுடைய தசை வந்து பாக்கியாதிபதி தசை, அதெல்லாம் வந்து நல்லபடியாக போயிடும். சரி, இப்போ சனி பயிற்சிக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போராடம் இது ஒன்று சொல்லிட்டேன் நான். இது போக உத்திர நட்சத்திரனுடைய ஒரே ஒரு பாதம் மட்டும் இதில் இருக்கு, உத்திராட நட்சத்திரம். சரி, இந்த சனி உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது 3வது வீட்டில இருந்து 4வது வீட்டுக்கு டிராவல் ஆக போகிறார். சனி உங்களுக்கு 2, 3க்குரிய ஆதிபத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குருவோடு சமம் அப்படிங்கிற அளவுல ஒரு வலு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இவர் உங்களுக்கு எந்த வகையிலும் திருமணஸ்தானத்தோட கனெக்டட் ஆகலை அப்படிங்கிறதுனால திருமண விஷயங்கள்லையோ காதல் விவகாரங்களோ எந்த வித கனெக்டிவிட்டி ப்ராப்ளமும் சனி பயிற்சி கொடுக்க போகிறது இல்லை. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். வேலை விஷயத்துல தான் இவர் மெயினாக கை வைக்க போறார், ஹெல்த்தில் கை வைக்க போறார். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு போறார். அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி பொதுவாக வேலையில சிக்கல்களை கொடுப்பார். அதீதப்படும் அல்லது வேலையே உங்களுக்கு வராத தன்மை. சில இடங்கள்ல வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஐடி மாதிரியான துறைகள்ல ஆகட்டும், நிறைய துறைகள்ல ப்ராஜெக்டே கிடைக்காம கஷ்டப்பட வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வேலை மாற்றம் வேணும் அப்படின்னா முடிஞ்ச வர சனி பயிற்சிக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் ராகுகேது பயிற்சிக்கு முன்ன பின்ன மாற்றிடுங்க. அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணாதீங்க. குரு 7ஆம் இடத்துக்கு போன செப்டம்பருக்கு பிறகு திரும்ப பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னாலும் அந்த மிட் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு வேலை தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஸோ வேலை மாற்றம் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு உங்களால் வந்து அந்த 6 மாதங்களுக்கு ஒரு வேலை போச்சு அப்படின்னா அந்த 6 மாதம் உங்களால் வேலை வந்து ஒரு பாசிபிலிட்டியோட ஒரு நல்ல ஒரு அமைப்போட, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்திற்கும் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது இல்லாமல் போயிடும் அந்த 6 மாதம். ஸோ அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் காஷனாக இருங்க. அது வந்து